பொதுவா திருமண காரியங்கள் நம்ம சித்திக்காகிறதுக்கு தெய்வம் யாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு யோகினி தேவதைகள் இருக்காங்க. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யோகினி யோகேஸ்வரி அப்படின்னா நிறைய நாமா இருக்கிறதுல அம்பாள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா தன்னோட மாங்கல்யம், அதாவது அதுக்கு அர்த்தமா நாம இருக்கிற காமேஷபத்த மாங்கல்யம் சூத்திரசோபித கந்தராகி நமஹா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமேஷன்னா யாரு? சிவபெருமான் அப்படின்னா சிவபெருமான் கட்டியிருக்கிற மாங்கல்யத்தை எப்பவுமே அவன் எப்படி கலந்து போட்டிருக்காங்க? ரொம்ப பிரியத்தோட போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா போட்டிருக்காங்க. அவளுக்கு அதுல ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் திருமாங்கல்யம் போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாரும் எங்க போட்டிருப்பீங்கன்னா வஸ்திரத்துக்குள்ள அதை போட்டிருப்பீங்க. திருமாங்கல்யத்தை எங்க காட்ட மாட்டோம், நம்ம வெளியே காமிக்க மாட்டோம். ஆனா கோவிலுக்கு போய் பாருங்க, அம்மாவோட திருமாங்கல்யம் எங்க இருக்கு? எந்த கோவில்ல போனாலும் மங்கல்யம் வெளியேதான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பெருமையா என்னன்னா இந்த ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் இதுதான் அப்படிங்கறத இந்த லோகத்துக்கு காட்டுறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குதான். அப்படி இந்த அம்பிகையோட திருமங்கலத்தில் இருக்கிற தேவிக்கு யோகீஸ்வரி அப்படின்னு பேர். இந்த யோகீஸ்வரி தான் நம்மளுக்கு என்னன்னா இந்த விவாகத்தை உத்வாகம் பண்ணி சித்தி பண்ற தெய்வம். பொதுவா இந்த கல்யாண முகூர்த்தங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முதல் மொத்தம் இந்த சந்திரசேகர முகூர்த்தம். இந்த சுவாமி இருக்கிறாரு, இவருக்கு சந்திரசேகரர் அப்படின்னு பேரு, நம்பாரு மகாணி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா முருகன் எப்பவுமே கல்யாண முகூர்த்தம் தான் இருக்கிற, வள்ளி தேவசேனாவோட இருக்கிறாரு, திருமால் எப்பவுமே அப்படிதான் இருக்கிறாரு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு லிஸ்ட். இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா நித்திய கல்யாண மூர்த்தியா தான் இருக்கிறாங்க. அந்த உலகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா கணபதியை நம்ம அணுகி போனாதான் நமக்கு என்ன கொடுப்பார்? ஞானம் கொடுப்பார். ஓம்காரமே வடிவா இருக்கனால அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானம் கொடுக்கிறார். வாணி அணுகி போனா அவங்களுக்கு கல்வி கொடுக்கிறார். திருமகளை அணுகி போனா அவர் செல்வம் கொடுக்கிறார். அந்த மாதிரி இந்த கல்யாண மூர்த்திகளை நம்ம தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ண நல்ல நிலையில இந்த மங்கள வாழ்க்கை உருவாகமாகும். அந்த வகையில இந்த யோகினியா இருக்கக்கூடிய இந்த யோகேஸ்வரியா இருக்கக்கூடிய இந்த யோகேஸ்வரி தான் கல்யாண மந்திரம். இது ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம். ரெண்டாவது தடவை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லிக்கலாம். ரொம்ப கஷ்டமானலாம் இல்லை, ஒரு ஈஸியான ஒரு ஃபார்மெட்டை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அதெல்லாம் தான் நமக்கு புரியாது அப்படின்ட்டு ரொம்ப அழகான தமிழை தான் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம 25 தடவை சேர்ந்து சொல்றோம். ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக அபயங்கரி சகல ஸ்தாபர ஜங்கம முக ஹிருதயம் மம வச ஆகர்ஷ்ய நமஹ. ஹோமம் பண்றதுனால ஹோமத்துல மட்டும் நமஹ சொல்ல மாட்டோம், சுவாஹா சொல்லுவோம். ஆனா நீங்க வீட்டுல பாராயணம் பண்ணும்போது நமஹ சொல்லி தான் பாராயணம் பண்ணணும். அக்னி இருந்தா மட்டும்தான் சுவாஹா சொல்லணும், ஆச்சாரியர் இருந்தா மட்டும்தான் சுவாஹா சொல்லணும். நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது, சுவாஹா சொல்லக்கூடாது. அதனால உங்களுக்கு நமஹா கொடுத்துருக்கோம். இப்போ இதுல நம்ம இது கொடுத்துருக்கோம். இதோட தத்துவம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் என்ன இருக்கிறோம் அப்படின்னா ஸ்தாவர ஜங்கமத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இது இந்த பயோ பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டார்வின் ஒரு நமக்கு ஒரு கொள்கை வகுப்பு கொடுத்துருக்காரு, நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்ட்டு. மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டிலே வசதிக்கிறார். உள்ளாகி உருவாய் உருவாய் மரமாகி கருத்தெருமாகி பறவையாய் பணமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் இனங்களாய் நல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர அந்த தாவர ஜங்கமம் தான் இந்த ஸ்தாவர ஜங்கமம். இந்த ஸ்தாவர ஜங்கமத்தில் வந்தனா என் முகத்துக்கு என்னோட ஹிருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு துணைய ஆகர்ஷம் அப்படின்னா வந்து இழுக்கிறது அப்படின்னா நம்ம கிட்ட பிடிச்சி வச்சுக்கிறது அப்படின்னா அந்த கல்யாணத்துலாம் முதல் ஃபார்மாலிட்டி மங்கல்யம் கட்டணோட முதல்ல என்ன பண்ணுவாங்க? மங்கல்யம் முதல்ல என்ன பண்ணுவாங்க?
பொட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாலை பண்ணுவோம். ராதா கரெக்டாக பொதுவா இந்த மாலை மாறும்போது நீங்க ஒரு விஷயம் கவனிக்கலாம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று முதல் நான் உன்னை பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படித்தானே பிடிச்சாச்சு அப்படின்னா. அதனால இந்த வசீகரத்துக்கு, இந்த பிடிச்சு வைக்கிற தன்மைக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? ஆகர்ஷணம் அப்படின்ற பேரு. எனக்கு ஏற்ற, என்னோட கதையத்துக்கு ஏற்ற, என்னோட முகத்துக்கு ஏற்ற தகுந்த ஒரு துணைய எனக்கு உருவாகம் பண்ணி கொடு சுவாமின்னு பிரார்த்தனை பண்ற மந்திரம் தான் அந்த மந்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை சொல்லிக்கலாம். நம்ம மட்டும் சொல்லணும் இல்லை, எல்லாரும் யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இழுத்து வச்சுக்கணும்னு ஆசையாக அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். கேரளா கை தந்துங்க உங்களுக்கு பேர் ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம மமதயம் மமவசம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாஹா. ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம மமதயம் மமவசம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாஹா. ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம மமதயம்
Shiva
प्रचोदयात् स्वाहा नमकेशाय विद्महे भाग्ययुक्ताय धीमहि शिव प्रचोदयात् स्वाहा ओम अघोरास्त्राय स्वाहा ओम अघोरस्त्राय स्वाहा ओम अघोरास्त्राय स्वाहा ओम अघोरस्त्राय स्वाहा ओम अघोरास्त्राय स्वाहा ओम सत्योजातं प्रपद्यामि सत्योजाताग्नि नमो नमः भवे भवे रत्ना भवस्त्वमा भवोद्भवाय नमः कामदेवाय नमो ज्येष्ठाय नमो श्रेष्ठाय नमो रुद्राय नमो कालाय नमो कलविकर्णाय नमो बलविकर्णाय नमो बलाय नमो बलप्रबलनाय नमो सर्वभूतानाय नमो मनोन्मनाय नमो नमः अघोरेभ्यो अघोरघोरेभ्यो रघोरघोरेभ्यो सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अक्षरा शिवो पूर्णाहुति उत्तमान् भवति सर्वं मयि पूर्णाहुतिः असम्मयि पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति ॐ नारायणाय नमः ॐ षट् स्वाहा
நம்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நானே வெச்சையும் நம சிவாயவே நானவேள் ஏற்றுமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே புலித்த பொருளும் கொப்பை செவ்வாய் குவிஞ்சிருக்கும் பனித்த ஜடையும் பவளம் போல் நீரில் பால் வெந்நீரும் இனித்த முகமுடன் எடுத்தவர் பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவரே மாநிலத்தே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் நீந்தவியான் மாலைக்கு சக்கர மண்டலம் செய்தவன் மன்னிகதில்லைதனுள் ஆலைக்கும் அந்தனர் வாழும் சிற்றம்பலமே இடமாக பாலித்து ரத்தம் வைதவல்லானுக்கே பல்லாண்டு கூடுமே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீக்கி அருணை சிறத்துள் எல்லாம் சிற்பரவேகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடந்தேகின்ற உங்களல் போற்றி போற்றி பரமேஸ்வராய மகா யதாஸ்தானம் தைத்தாதயாமி